ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நாளின் தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. ஏன் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும்? இந்த உலகத்திலே ஆபத்துக்கள் நேரும்போது அல்லது நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய துயரத்திலே நாம் யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குரல் நாம் கூப்பிடுகிற அந்த நபருக்கு கேட்கிறதா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது யார்? அல்லது நமக்கு ஒத்தாசை செய்யும்படி உண்மையாய் நினைத்து நம்மோடு இருப்பது யார்? ஆண்டவர் இந்த சில வசனங்கள் வாயிலாக நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் கவனித்து கேட்போம். சங்கீதம் 50:15 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து நேரத்திலே நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? இங்கு சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. இங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய உரிமை சீட்டு இதுதான். ஆபத்துல நேராதபடி நம்மை காக்கிறவர் தான். ஆனா ஆபத்து காலங்கள் என்று ஒன்று வரும்போது நம்மை அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆபத்து காலம் என்று நம்ம எல்லாரும் அதவிகளை தாண்டி வந்திருக்கிறோம்ல. அப்படிப்பட்ட சூழல்கள் நமக்கு நடந்திருக்குல்ல. நாம ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என்றவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி மன்றாடும் போது, கண்ணீரோடு முறையிடும் போது அவர் கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார். அவர் வெறுமனே நீ கூப்பிட்டுட்டே இரு, நான் அங்கிட்டு திரும்பி இருக்கேன்னு சொல்றவர் அல்ல. நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஐ வில் செட் யூ ஃப்ரீ. நீ ஏதோ ஒன்றில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ ஏதோ ஒன்றோடு போராடி கொண்டிருக்கிறாய், நீ என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இது ஆபத்து நேரிடுகிற காலம். ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்ட ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு இடைஞ்சல், ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் சொல்லுகிற வாக்கு என்ன? நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி. நான் விடுவித்த மாத்திரத்திலே நமக்கு புரிந்திருக்க வேண்டும், இதை ஆண்டவர் தான் செய்தார் என்று சொல்லி. பல நேரங்களிலே செயல்படுவது கர்த்தராயிருக்கும், மகிமையை நாம மனிதருக்கு செலுத்துவோம். தவறு இல்லையா? இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஏன்? உன்னை படுகுழியிலிருந்து நான் காப்பாற்றினேன், ஆபத்திலிருந்து உன்னை தப்புவித்தேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒவ்வொரு ஆபத்துல சிக்கும் போதும், பிரச்சனைகள் வரும்போதும், போராடும் போதும், எசப்பா நம்ம எவ்வளோ கதறி இருப்போம்ல. இன்றும் கூட அது நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும். அவரை நோக்கி கூப்பிடுவோம். இவன்கிட்ட பேசினா எனக்கு விடுதலை கிடைக்கும், இவன் என்னை காப்பாத்திடுவான், உடனே இவனுக்கு ஃபோன் பண்ணு, அப்படி அல்ல. அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த அனுபவத்தை நாம் இன்று பெற்றுக்கொள்வோம். இன்னும் கூட சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 31:17, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாயிருக்கட்டும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு போவாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றின அறிவு இல்லை, ஆனா எனக்கு இருக்கு, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ண பிறகு வெட்கப்பட அனுமதிச்சிட்டாருன்னு இருந்தா அது எவ்வளோ வருத்தம். என்ன சொல்றாரு? நான் கூப்பிடும்போது கேட்டீங்க, என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. துன்மார்க்கர் வெட்கப்பட்டு போவாங்க. ஏன்னா அவங்க யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? ஜீவன் இல்லாத கல் சிலை. இந்த எலியா பாகால் அந்த தீர்க்கதரிசிகளோடு அந்த 400 பேரோடு அங்க ஒரு இடத்த வெட்டி அந்த இடத்துல பலி செலுத்துவார்ல, கல்லெல்லாம் அரேஞ்ச் பண்ணி. அப்போ அவங்க கூப்பிடுவாங்க பாருங்க, காலையில இருந்து கூப்பிடுவாங்க, மேல இதை வச்சு அடிச்சுக்குவாங்க, கீறிக்குவாங்க, பாகால நோக்கி முறையிடுவாங்க, ஆனா பதிலே இருக்காது. அப்ப எலியா சொல்லுவாரு, உங்க கடவுள் எங்கேயாவது போயிருப்பாரு, தூங்கியிருப்பாரா இருக்கும். அது போல துன்மார்க்கர் கூப்பிட்டா பதில் சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அவரை நோக்கி கூப்பிடுற பழக்கம் நமக்கு இருக்கா? அவர்கிட்ட முறையிடுற பழக்கம் நம்மகிட்ட இருக்கா? அவர்கிட்ட காரியங்களை ஒப்பு கொடுக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கா? அவர்கிட்ட நம்ம போய் அண்டி கொள்றது நலம். சொல்றாங்க,
நான் வெட்கமடையாதபடி செய்யும். மனுஷனை நோக்கி போனா நிச்சயம் ஒரு நாள் அவன் காலை வாரிடுவான், நம்மளை நிச்சயம் நம்மளை காட்டி கொடுத்துருவான், சொல்லி காண்பிப்பான் அவன் செய்த உதவிகளை. ஆனா ஆண்டவர் நம்மை வெட்கப்பட விடாத ஒரு ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுவதை இனிமே நாம வழக்கமா வைத்துக் கொள்ளுவோம். சங்கீதம் 91:15 நாம வாசித்திருக்கோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். கூப்பிட்டா சும்மா போற ஆண்டவர் இல்லை, பதில் நான் தருவேன். நான் அவன் கூப்பிடும்போது என்னப்பா, என்ன பிரச்சனை உனக்கு, உனக்கு என்னப்பா வேணும் நான் கேட்பேன். அப்படியே உனக்கு இதை செய்யணுமா, சரி, நான் மறு உத்தரவு ரிப்ளை பண்ணுவேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் பதில் சொல்லுகிற ஆண்டவர். கூப்பிட்டு கத்தி அழுது கரைந்தாலும் காது கேட்காதவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். கூப்பிட்ட உடனே பதில் தருகிற ஆண்டவர். அப்ப சொல்றார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நம்ம இதைத்தான் 50:15 பார்த்தோம். ஆபத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு. இங்கேயும் ஆண்டவர் நான் கூப்பிடும் போது அவர் பதில் தந்து தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆனர் பண்றாரு. என்னுடைய நிலையை அவர் உதாசீனப்படுத்தவில்லை, என்னை புறம்பே தள்ளவில்லை, அவர் பாவி என்று அவர் ஒதுக்கவில்லை, என்னை கனப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். உண்மையா எந்த ஒரு மனிதர்களையும் தேடி போகாம என்னுடைய தேவை, பிரச்சனை, கலக்கங்கள் வரும்போது ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுவதை நாம வழக்கமா கொள்வோம். ஆண்டவரே, நான் உங்களை தேடி வந்திருக்கேன் சாமி, நீங்க ஜீவனுள்ள தேவன் இல்லையா, நீங்க என்னை வெட்கமடைய செய்ய மாட்டீங்க, நான் உங்களை நம்புறேன், அப்படி கேட்போம். வெட்கப்படுத்தாத ஆண்டவர் நம்மை வெட்கமடைய செய்வதே இல்லை. நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர், கரை சேர்க்கிற ஆண்டவர். முதல் வசனத்துல நான் அங்க 50:15 பார்த்தோம், மகிமைப்படுத்துவார்கள். நீ என்னை மகிமைப்படுத்துவ. இங்க நான் தப்புவித்து கனப்படுத்துவேன்னு சொல்றார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ நம்மை அவர் காப்பாற்றி தப்புவித்து ஆபத்திலிருந்து விடுதலையாக்கி கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தையை வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33:3 வசனம். அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது நமக்கு அறியாத, நம்மால புரிந்து கொள்ள முடியாத, நம்ம புத்திக்கு எட்டாத வகையில அவர் நமக்கென வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நமக்கு சொல்லி தருவார். ஆபத்து நேரத்துல அவரை நோக்கி கூப்பிடுவோம், குழப்பமான நேரத்துல அவரை நோக்கி கூப்பிடுவோம், தெளிவில்லாம இருக்கும்போது கூப்பிடுவோம், எதிர்காலத்தை பற்றின பயத்தோடு இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறவர். அங்க சொல்றாங்க பாருங்க, கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நீ கூப்பிட்ட உடனே நான் உனக்கு பதில் சொல்லி உனக்கு நான் அதெல்லாம் அறிவிப்பேன். இன்னைக்கு உங்க எதிர்காலத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தோட இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. குழப்பமா இருக்கீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. கனவீனமான சூழல்ல அவமதிக்கப்பட்டு இருக்கேனா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. நாம கூப்பிடும்போது பதில் தருகிறார், கவனிச்சு கேட்கிறார், தப்புவிக்கிறார், நம்ம கனப்படுத்துறார். நாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்? மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் அவர் மாத்திரம் தானே. அவரை நாம உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். யோபு 22:27, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நாம முதல்ல பார்த்தோம், நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் தந்து நம்மளை காப்பாத்துறாரு, நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்து பார்த்தோம், அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நம்மை காப்பாற்றி நம்மை கனப்படுத்துகிறார். அடுத்து பார்த்தோம், நாம கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு பதில் சொல்லிட்டு நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிறார். இங்கே பார்த்தா என்ன சொல்றாரு? நம்ம கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கிறார், கவனிச்சு கேட்கிறாரு. அடுத்தது நம்முடைய பொருத்தனைகளை செலுத்துறோம்.
எப்போ பொருத்தனைகளை செலுத்துவோம்? சில காரியங்களுக்காக ஆண்டவரிடம் பொருத்தனை செய்வோம். நம்ம எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, நான் இதை உங்களுக்காக தரேன், இதை நான் செய்கிறேன் இனிமே, இப்படி சில பொருத்தனைகள் செய்வோம். எப்போ அந்த பொருத்தனைகளை செயல்படுத்துவோம்? அவைகள் நடந்து முடிந்த பிறகு அதை செயல்படுத்துவோம். வேதத்தில் உதாரணங்கள் இருக்குல்ல இதுக்கு. அன்னாள் குழந்தை இல்லை, அந்த மலடு என்கிற ஒரு பிரச்சனை, அந்த நிந்தை, அவமானம், கண்ணீர் போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறா. எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க, இந்த நிந்தையை மாற செய்யுங்க, அந்த குழந்தையை நான் அப்படியே உங்களுக்கு தரேன். பொருத்தனை. அதை அவள் நிறைவேற்றினாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே அவர் நீங்கள் கூப்பிட்டோன்னே கேட்க தயாராக இருக்காரு. நீங்கள் பொருத்தனை செய்வீங்களா? இதுதான் இங்கே சொல்லப்பட்டு. உங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தோட, ஒரு பொருத்தனையோடு அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நான் உங்களை தான் கூப்பிடுறேன். நான் மனுஷனை தேடி போல. நான் எப்பெல்லாம் மனுஷனை தேடி போகிறேனோ அப்பெல்லாம் நான் அவமதிக்கப்படுறேன். ஆண்டவரே, மனுஷனால் நான் புறந்தள்ளப்படுறேன், அவனால் நான் கார்னர் பண்ணப்படுறேன். வேணாம். மனிதர்கள் கைவிடுகிறவர்கள், மனிதர்கள் மனம் மாறக்கூடியவர்கள், மனிதர்கள் மாற்றி பேசக்கூடியவர்கள். ஆனால் நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன் சாமி, என்னோட இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை செய்யுங்க. நீங்கள் கூப்பிட்டா கேட்கிற தெய்வம், செவி கொடுக்கிற தெய்வம், மறு உத்தரவு பதில் சொல்லுகிற தெய்வம், எனக்கு காரியத்தை வாய்க்க செய்கிற தெய்வம், என் எதிர்காலத்தை பற்றி அறிவிக்கிற தெய்வம். உங்களை நோக்கி கூப்பிடுறேன். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஜோமனுமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களை தப்புவித்து எங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் பொருத்தனைகளை மகிழ்ச்சியோடு செலுத்தும்படி எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. நாங்கள் எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ நீங்கள் கவனித்து கேட்குறீங்க, எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ நீங்கள் பதில் சொல்கிறீங்க. அதற்காக நன்றி. நாங்கள் கூப்பிட்ட உடனே கேட்கிற ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பதில் தாங்க சாமி. அவங்களுடைய அழுகைக்கும் கண்ணீருக்கும் நீங்கள் செவி சாயுங்கப்பா, பதில் சொல்லுங்கப்பா. அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.